ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உடச்சி ஊற்றி இந்த முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து தோசைக்கு, சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த மெத்தட் வந்து எங்கள் அம்மா செய்கிற அதே மெத்தடு. ஒரு சில டிஷ் தான் நம்ம அம்மா செய்கிற மாதிரி டேஸ்ட் வரும். இது வந்து அதே மாதிரி சூப்பராக இருந்தது. எப்போவுமே இந்த மாதிரி கறி குழம்பு, முட்டை குழம்புலாம் வைக்கும்போது எங்கள் அம்மா வந்து ஃப்ரெஷ்ஷாக மசாலாலாம் அரைச்சி தான் பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்படுறப்ப எடுத்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். கொஞ்சம் வரமல்லி, பட்டை, கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு மிளகாய், அப்புறம் கொஞ்சம் சோம்பு, கசகசா, ஜீரகம், மிளகு, இது எல்லாமே போட்டு நம்ம வறுத்துக்கலாம். கருவேப்பிலை இருந்துச்சுனாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் நிறைய போட்டு வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு அடிகனமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, பச்சை மிளகாய் போட்டு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி இதில் போட்டிருக்கேன். நல்லா வணக்கி விட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா வணங்கட்டும். நம்ம வந்து இந்த மசாலா அரைச்சோம் இல்லையா, அது வந்து லைட்டாக வறுத்துட்டு தான் நீங்கள் அரைக்கணும். அப்போ தான் வந்து ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். தக்காளி வந்து நான் கட் பண்ணி போடலை, ஏன்னா கட் பண்ணி போட்டால் அந்த பீஸ் எல்லாம் அப்படி அப்படியே இருக்கும் குழம்புல. அதனால் நான் ஒரு தக்காளி அரைச்சி ஊற்றிக்கிறேன். பெரிய தக்காளியாக இருந்தது. சின்ன தக்காளினா நீங்கள் 2 போட்டுக்கோங்க. கொஞ்சம் கல்லுப்பு, மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. உப்பு போட்ட உடனே நல்லா வெங்காயம், தக்காளியும் நல்லா வதங்கிடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு ஸ்பூன் அந்த மசாலா போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி மசாலா அரைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு அரை மூடி தேங்காயும் ஒரு 2 முந்திரி பருப்பும் போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றும் போதே நமக்கு தேவையான அளவு தண்ணியும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா குழம்பு ரொம்ப தண்ணியாகிடும். தோசைக்கு, சப்பாத்திக்கெல்லாம் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், கிரேவி மாதிரி. ஒரு சிலர் பொட்டுக்கடலை போடுவாங்க. பொட்டுக்கடலை போட்டிங்கன்னா குழம்பு ரொம்ப திக்காகிடும். நல்ல குழம்பு கொதித்து ரெடியானதுக்கப்புறம் தான் நம்ம முட்டையை இதில் உடச்சி ஊற்றணும். உங்களுக்கு வந்து முட்டை நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்னு கொஞ்சம் டவுட் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு கிண்ணியில் உடச்சி ஊற்றி அப்படியே குழம்புல ஊற்றிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து முட்டை ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கிட்டு வந்தேன், அதனால் நான் அப்படியே உடச்சி ஊற்றுறேன். நான் இன்றைக்கி வந்து 6 முட்டை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து அந்த எல்லோ மிக்ஸ் ஆகாமல் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு முட்டை குழம்பு ரெடி ஆகும்போது முட்டை வந்து அப்படியே ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த எல்லோ வந்து கலங்கி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு குழம்புல ஃபுல்லாகவே மிக்ஸ் ஆகிடும். அப்படியே உடச்சி ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க ஒரு 2 மினிட்ஸு. பாருங்கள், இந்த மாதிரி அடியில் மட்டும் வெந்து வந்திருக்கும். உங்களுக்கு வந்து இந்த பாத்திரம் வந்து நல்லா திக்காக இருந்தது அப்படின்னா அடி பிடிக்காது. கொஞ்சம் திக்கான பாத்திரமாக எடுத்துக்கோங்க வடை சட்டி எடுக்கும்போது. இது வந்து லைட்டாக அடியில் எப்படி தூக்கி விடுங்க. ஏன்னா முட்டை வந்து கொஞ்சம் உள்ளே போயிட்டு ஒட்டி இருக்கும், தீஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக. அப்பப்போ எடுத்து இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. அது நல்லா எக்கு வந்து வேகணும். ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் அப்படியே எடுத்து திருப்பி போட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி மெதுவாக ஒவ்வொரு முட்டையாக அப்படியே எடுத்து எடுத்து நீங்கள் திருப்பி போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த முட்டை வந்து அதுலேயே அப்படியே வெந்துடும், உடையாமல் இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு முட்டையாக எடுத்து இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு திரும்பவும் நீங்கள் லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். குழம்பு வந்து நீங்கள் வைக்கும்போது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுனா தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்ல எக்கு வந்து வெந்துருச்சு. அப்பப்போ நீங்கள் எடுத்து எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிரும். பாருங்கள், எக்கு சூப்பராக வெந்துருச்சு. தனித்தனியாக வந்து இந்த மாதிரி அப்படியே உடையாமல் அழகாக வந்துடும். அவ்வளோதான், நம்ம வந்து குழம்பு ரெடி பண்ணியாச்சு. ஏன்னா நீங்கள் முட்டை உடச்சி ஊற்றுறதுக்கு முன்னாடியே நல்ல குழம்பு வந்து கொதிச்சிடணும். அப்போ தான் வந்து பச்சை வாசம் இல்லாமல் இருக்கும். நம்ம வந்து குழம்பு ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் தோசை ஊற்ற போகிறேன். நைட்டு டிஃபனுக்கு தான் இது வந்து பண்ணேன். நீங்கள் மதியானத்துக்கு ரைஸ்க்கு கூட செஞ்சுக்கலாம், இல்லை சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும்.
கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தண்ணி தெளித்து இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர்லேயோ இல்லை ஒரு கிளாத்லேயோ தொடச்சிட்டு தோசை ஊற்றுனீங்கன்னா சூப்பராக வரும். இந்த மாதிரி குழம்புக்கெலாம் வந்து கொஞ்சம் தோசை வந்து மொத்தமாக கொஞ்சம் ஊத்தாப்பம் மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம வந்து நான்வெஜ் குழம்பு மாதிரியே தான் இருக்கும் டேஸ்ட்டு. பசங்களுக்கெல்லாம் வந்து இது கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.